ஒரு காலத்துல ஒரு பேயி பிச்சைக்காரியா வேஷம் போட்டுக்கிட்டு ஊர் ஊரா திரிஞ்சு பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே பிச்சை எடுத்துக்கிட்டு தேவரகோட்டம்ங்கிற கிராமத்துக்கு வந்தது. அதே ஊர்ல இருந்த சீனிவாசன் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அம்மா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் மருமக கர்ப்பமா இருக்கா. எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்க. இங்க பாரு மருமகளே, எனக்கு அழகான பேர குழந்தைய பெத்து கொடு. டேய் சீனிவாசா, இன்னையில இருந்து மருமக எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆனா நானும் உங்க அம்மாவும் வேலை செய்யலான்னு பார்த்தா எங்களுக்கு வயசாயிடுச்சு. வயசானவங்களாச்சே, வேலைக்கு யாரையாவது வச்சுக்கலாம். அப்படியே செய்யலாம்பா. கரெக்டா அவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பிச்சைக்காரி அவங்க வாசல்ல வந்து பிச்சை எடுத்துக்கிட்டே அவங்க சொன்னதை கேட்டுட்டு இருந்தா. பேய் முகத்துல திடீர்னு பயங்கரமான ஆனந்தம் வந்துச்சு. மிகப்பெரிய சக்திகளை நான் அடைஞ்சாகணும். இந்த பிரபஞ்சத்துக்கே நான் பேய் தலைவி ஆகணும். நான் இப்பவே அதுக்கான தவத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு தவம் பண்ண ஆரம்பிச்சது. ஓம் க்ரீம் பிரச்சன்யா பிரத்யக்ஷம், ஓம் க்ரீம் பிரச்சண்டா பிரத்யக்ஷம் அப்படின்னு சக்திகளை அடையணுங்கிறதுக்காக கடுமையான பூஜைகளை செஞ்சுச்சு. அதுக்கான பிரதிபலனும் கிடைச்சது. பலே பெண்ணே பலே, உன் தவத்தை கண்டு பெருமிதம் அடைந்தேன். என்ன வேண்டும்? பேய் அதோட ஆசைய கேட்டுச்சு. ஏ சிறு பெண்ணே, மிகப்பெரிய வரத்தை கேட்டு விட்டாய். அது அவ்வளவு சுலபமல்ல. இன்னையிலிருந்து சரியா ஒரு மண்டலத்தில் தேவரகோட்டைங்கிற கிராமத்துல ஒரு பெண் அஷ்ட நட்சத்திரத்தில் கர்ப்பம் தரிக்கவிருக்கிறாள். அன்று பிறக்கும் குழந்தை அதீத சக்திகளுடன் பிறக்கும். அந்த குழந்தையின் 7வது ஜென்மம் அது. அந்த குழந்தை இந்த பூமியில் பிறக்கும் முன்பே அந்த குழந்தையின் தாய் அந்த பெண் கண் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவளின் ரத்தத்தை தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து வந்தால் முழுமையாக அவளை உன் வசமாக்கலாம். அப்பொழுதே அந்த குழந்தையின் அதீத சக்திகள் உனக்கு வந்துவிடும். ஆனால் ஒரு விஷயம், எந்த சக்திகளை அடைய வேண்டும் என்று நீ முயற்சிகள் செய்கிறாயோ அது தவறினால் அதே சக்தி உன்னை அழித்துவிடும். நினைவில் கொள். இவ்ளோ நாளா நான் தேடிட்டு இருந்த வீடு இதுதான். ஐயா ஐயா. யாருமா நீ? என்ன வேணும்? ஐயா, நான் ஒரு பிச்சைக்காரி. எனக்குன்னு யாருமே இல்ல. ஊர் ஊரா தெரிஞ்சு பிச்சை எடுத்துக்கிட்டு உங்களை மாதிரி பெரியவங்க போடுற பிச்சைய நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தன்னோட மனைவி சாரதாவை கூப்பிட்டு ஸ்ரீனிவாசன், சாரதா, இவங்களுக்கு பிச்சை போடு. இல்லங்கய்யா, நான் பிச்சைக்காக இங்க வரல, வேலைக்காக வந்தேன். நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என் மேல இறக்கப்பட்ட அந்த வேலையை எனக்கு கொடுங்க. எனக்கு அதுவே போதும். எனக்கு பணம்லாம் வேணாங்க சாமி. 3 வேளை சாப்பாடு போட்டு உங்க வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன். தயவு செஞ்சு வேலை கொடுங்கய்யா. உங்க உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன். இவ்ளோ பெரிய வார்த்தை எதுக்குமா சொல்றீங்க? சாரதா, இவங்களை உள்ள கூட்டிட்டு போ. கண்டிப்பாங்க அப்படின்னு அந்த பிச்சைக்காரிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது, ஒரு நிமிஷம் இருமா மருமகளே. தம்பி சீனிவாசா, இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. அவளை முன்ன பின்ன நமக்கு தெரியாது. அவ்வளோ இறக்கப்பட்டா 5ஓ 10ஓ பணத்தை கொடுத்து அனுப்பணுமே தவிர வீட்டுக்குள்ள எல்லாம் சேர்க்க கூடாது. ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் நம்மளால ஒன்னும் சொல்ல முடியாது. அத்தை, பாவம் அத்தை. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியல எவ்வளோ அப்பாவியா இருக்காங்கன்னு. நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காது. என் வேலை இவ்ளோ ஈஸியா முடியும்னு நினைக்கவே இல்ல. என்ன ஆனாலும் சரி, நல்ல வேலை செஞ்சு இவங்க மனசுல இடம் பிடிச்சு என் திட்டத்தை நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு அது தன்னோட மனசுல நினைச்சது. தன்னோட மந்திர சக்தி மூலமா எல்லா வேலையும் கடகடான்னு முடிச்சுது. எல்லார் கூடயும் நல்ல விதமா பழகி மனசுல இடம் பிடிச்சது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அந்த பிச்சைக்காரி வந்ததுக்கு அப்புறம் சாரதாக்கு ஒரு வேலையுமே இல்ல. நல்லா ஓய்வு எடுத்துக்கிட்டே இருந்தா. அவளோட வேலையெல்லாம் பார்த்த சீனிவாசனோட அம்மா அவகிட்ட, வேலையெல்லாம் நல்லாதான் செய்யற. முதல்ல நான் உன்னை நம்பலதான். ஆனா நீ வேலை செய்யற விதத்தை பார்த்தா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு பாராட்டினாங்க. பிச்சைக்காரி மனசுல, என் வேலைய ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சு. வீட்ல இருக்க எல்லாருமே இப்ப என்ன நம்புறாங்க. அதனால இதுதான் சரியான நேரம். ஒரு நாள் ராத்திரி சாரதா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பேய் அவகிட்ட மெல்ல வந்து பேய் ரூபத்துல மாறி அவளோட ரத்தத்தை குடிச்சுது. இப்படியே தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா சாரதாவோட ரத்தத்தை அந்த பேய் குடிச்சுது. எதிர்பாராத விதமா ஒரு நாள் சாரதாவோட மாமனார் அத பார்த்து, பேய் 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 அப்படின்னு கத்தன உடனேயே தன்னோட ரகசியம் எங்க வெளியில வந்துற போதுன்னு பேய் அவரை சாகடிச்சிடுச்சு.
திடீர்னு அகால மரணம் அடைஞ்ச தன்னோட அப்பாவை நினைச்சு குடும்பத்தினரும் சீனிவாசனும் ரொம்ப அழுதுட்டே இருந்தாங்க. ஆனா அந்த பேய் மட்டும் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தினந்தோறும் ராத்திரி அவளோட ரத்தத்தை மட்டும் குடிச்சுக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் அத்தை சாரதாவோட கழுத்துல யாரோ கடிச்ச மாதிரி அடையாளம் இருந்ததை பார்த்து, சாரதா, கழுத்துல என்னம்மா இது அடையாளம்? ஆமா அத்தை, நீங்க சொன்ன வரைக்கும் நானும் இத பார்க்கவே இல்ல. அத பெரிய விஷயமா நினைக்காத சாரதா தன்னோட வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா அத்தை மட்டும் மனசுல எதையோ நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட புருஷன் இறந்தப்ப கூட அவரோட கழுத்துலயும் இதே மாதிரி அடையாளம் இருந்தது அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. அதே மாதிரியே தன்னோட வேலைக்காரியோட பல் இடுக்குகள்ல ரத்தம் இருந்தத 1-2 தடவை பார்த்த ஞாபகம் கூட ஞாபகம் வந்தது. இது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். அந்த வேலைக்கார பொண்ணு வந்ததுல இருந்து வீட்ல என்னென்னமோ நடக்குது. எப்பவும் சந்தோஷமா இருக்க வீட்ல ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. எப்பவும் கலகலன்னு சிரிப்பு சத்தத்தோட இருந்த இந்த வீடு அழுக சத்தத்தால தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. அன்னையில இருந்து அந்த பிச்சைக்காரிய அவளுக்கு தெரியாமலேயே கவனிச்சிட்டு இருந்தாங்க. எப்பவும் போல சாரதாவோட ரத்தத்தை குடிக்க போன பேய அத்தை பின் தொடர்ந்து போனாங்க. இந்த ராத்திரி வேலையில இந்த பொண்ணு என் மருமக ரூமுக்கு எதுக்கு போறா அப்படின்னு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து என்ன நடக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஒளிஞ்சிருந்து அவளை பாத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நின்னுட்டு இருந்த அந்த வேலைக்கார பொண்ணு பேயா மாறி சாரதாவோட ரத்தத்தை குடிச்சுது. அத பார்த்து பயந்து போயிட்டாங்க. என் குடும்பம் இவ்ளோ பெரிய ஆபத்துல இருக்குங்கிற விஷயம் இவ்ளோ நாள் எனக்கு தெரியாம போச்சு. கடவுளே, நீதான் இதுக்கு எனக்கு நல்ல வழியை காமிக்கணும். மறுநாள் தன்னோட மருமக கிட்ட போய், இங்க பாருங்க, நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்த்து பேசாம ஏன் எதுக்குங்கிற கேள்வியும் கேட்காம என் கூட வாங்க. எங்கம்மா? இப்பதானடா சொன்ன ஏன் எதுக்குங்கிற கேள்வியை கேட்காதீங்கன்னு. வாய மூடிக்கிட்டு வாங்க அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கிட்ட போய், இங்க பாருமா, என் புருஷனோட அஸ்திய கரைக்க கங்கைக்கு போய்கிட்டு இருக்கோம். ராத்திரி ஆனதும் திரும்ப வந்துருவோம். வீட்டு பாத்துக்க அப்படின்னு சொல்லி மருமக 2 பேரையும் கூட்டிட்டு போனாங்க. உடனே அவங்க கடவுள் கிட்ட வச்சு பூஜை பண்ணின தாயத்தை 2 பேரோட கையிலயும் கட்டினாங்க. என்ன ஆச்சுமா? என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ பயந்து இருக்க? என்ன நடந்துச்சு? எதுக்கு இந்த தாயத்தை கட்டுற? அந்த அம்மா நடந்த எல்லாத்தையும் 2 பேர்கிட்டயும் சொன்னாங்க. 2 பேரும் அத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. என்னமோ நீ சொல்றது? ஆமாப்பா, இனிமே நம்ம இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. நம்ம எங்க இருக்கோங்கிற விஷயம் கூட அந்த பேய்க்கு தெரியக்கூடாது அப்படின்னு 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த அம்மா ரொம்ப தூரம் நடந்து போனாங்க. இன்னையோட நான் வந்த வேலை முடிய போகுது. எனக்கு பலன் கிடைக்க போற நாள் இது. எவ்வளவு நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அதீத சக்திகள் என்னைக்குதான் நான் அடைய போறேன் அப்படின்னு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு அவங்களுக்காக காத்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க வராததால, என்ன ஆச்சு இவங்களுக்கு? என்ன ஆச்சு? ஒருவேளை என் ரகசியத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா? என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்களா? என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணுச்சு. அந்த அம்மா வீட்டை சுத்தி போட்டிருந்த கடவுளோட குங்குமம் பேய தூக்கி எறிஞ்சுது. அந்த பேய்க்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுது. பயப்பட ஆரம்பிச்சுது. இப்ப அந்த அதீத சக்தி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே கண்ணுக்கு தெரியாத அந்த அதீத சக்தி அந்த பேய அழிச்சுடுச்சு. சத்தமா கத்திக்கிட்டே அந்த பேயி காத்தோட காத்தா கலந்துருச்சு. சாரதாக்கு ஆண் மகன் பிறந்தான். அத்தை பேரனை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்குதான் பெரியவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கல்ல, தன்னோட அனுபவத்தால மருமகளையும் மகனையும் எப்படி காப்பாத்துனாங்கன்னு.